வெல்கம் பேக் டு மை சேனல் பஞ்சமிஸ் கிளாஸ்ரூம். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 16 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸில் நம்ம அபிசிஸ்க் ஆசிட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அண்ட் அதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அபிசிஸ் ஆசிடை நம்ம ஷார்ட்டாக ஏபிஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ரெகுலேட் அபிசிஷன் அண்ட் டார்மன்சி. அபிசிஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிரான்ச்ல இருந்து லீவ்ஸோ ஸ்டெம்மோ ஃப்ளவர்ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பிரான்ச்ல இருந்து செப்பரேட் ஆகிறதா அபிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதோட ஈஸியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பிக்சர் ரெப்ரசன்டேஷன்ல நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஹெல்த்தி கிரீன் பிளான்ட் அதோட குளோரோஃபில் பார்ட் எல்லாமே லாஸ் ஆகி அதோட மெயின் பிரான்ச்ல இருந்து அந்த லீவ்ஸ் செப்பரேட் ஆகுது இல்லையா, இந்த ப்ராசஸை அபிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். செனசன்ஸ் அப்படின்றது குளோரோஃபில் கம்ப்ளீட்டா லாஸ் ஆனதுனால அந்த பிரான்ச்ல இருந்து லீவ்ஸ் செப்பரேட் ஆகுது. அந்த ப்ராசஸை செனசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்த அபிசிஸ்க் ஆசிட் தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டார்மன்சி. டார்மன்சி அப்படின்றது ஒரு டெம்பரரி ரிசர்வேஷன் மாதிரி, தாங்கிட்ட இருக்கிற எனர்ஜியை பாதுகாத்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக பாதுகாக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதுலேயே ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. பட் டார்மென்சியை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வின்டர் சீசனில் அதோட பட்ஸ் ரைஸ் ஆகி ஃப்ளவராக ஆகி வின்டரில் அது டேமேஜ் ஆகும். அந்த ரீசன்னால அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பட் கண்டிஷன் ரொம்ப நாளைக்கு அந்த பட் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த வின்டர் சீசன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்ஸ்லேருந்து ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் டார்மென்சி அப்படின்னு சொல்லுவோம், தாங்கிட்ட இருக்கிற எனர்ஜியை ரிசர்வ் பண்ணிக்கும் ஃபார் டெம்பரரி ஃபிசியாலஜிக்கல் ரீசனுக்காக. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நார்மலாக இருக்கக்கூடிய அதோட ப்ராசஸை அந்த ரீசனுக்காக ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த அபிசிஸ்க் ஆசிடை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க் ஆர் 2 மார்க். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னா என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்த ஏபிஏல இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் ஏன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் சொல்லலாம். அண்ட் இது எங்கே இருக்கும் அப்படின்னா பிளான்ஸில் குளோரோபிளாஸ்டில் தான் இருக்கும். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளான்ட்ல இருக்கிற பிரான்ச்ல இருக்கக்கூடிய லீவ்ஸோ ஃப்ளவர்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ பிரான்ச்ல இருந்து செப்பரேட் ஆகிற ப்ராசஸை அபிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸை ப்ரமோட் பண்றது இந்த ஏபிஏ. நெக்ஸ்ட், வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராட் கண்டிஷன். அதாவது லேண்ட் ரீஜன்ல வாட்டர் இல்லாத ரீஜனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வறண்டு போன ஏரியாவில் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகியிருக்கும். அப்படி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பிளான்ட் கொஞ்ச நாள் சர்வை பண்ண முடியும். ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ரொம்பவே அதிகமாக நடந்து அதுக்கிட்ட இருக்கிற வாட்டரை எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பரா ரிலீஸ் ஆயிடும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏபிஏ அந்த மாதிரி ரீஜியன்ல இருக்கிற பிளான்ஸோட ஸ்டொமேட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் மூணாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செனசன்ஸ். லீவ்ஸ் கிட்ட இருக்கிற குளோரோஃபில் இல்லாதனால பிரான்ச்ல இருந்து செப்பரேட் ஆகும். அந்த செனசன்ஸ் ப்ராசஸையும் ஏபிஏ தான் ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் பட் டார்மென்சி, இதையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வின்டர் கண்டிஷன்ல பட்ஸ் ஃப்ளவரா ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பட் டார்மென்சி கண்டிஷன்ல அந்த டெம்பரரி கண்டிஷன்ல பட் ஸ்டேஜ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் டொமேட்டோல பார்த்தீங்கன்னா லேட்ரல் பட் க்ரோத் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏபிஏ யூஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் நம்ம ஏபிஏ அண்ட் அதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.